உச்சந்தல்ல உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து வகையான கெட்ட கொழுப்பு எந்த இடத்துல எவ்வளோ அடைச்சிருந்தாலும் சரி மெல்ல மெல்ல கரைக்கும். மூக்கடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். பாருங்கள், இப்படி கசக்கணும், இப்படி நல்லா கசக்கணும். இப்படி கசக்குனாக்க பாருங்கள் பச்சை தானே இருக்குது. இப்படி கசிட்டோம், பச்சை தானே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி இருக்கு என் கை. கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க, அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை இப்படி உடைச்சி தினமும் ஒரு கைப்பிடி காலை மாலை கூட்டாவோ துவையலாவோ சாம்பாராவோ செஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் லிவர் சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் சி, கல்லீரல் வீங்கிருக்கு, இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய வல்லமை படைத்தது தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. இப்போ நான் கையை பாருங்க, ப்ளூ கலரா லைட்டா கருப்பு மாதிரி இருக்கா. புனையமடை நேயர்களே வணக்கம், நான் உங்கள் அன்பு ஹரிதாஸ். தெரியாத மூலிகைகள் தெரிஞ்ச ரகசியங்கள் அப்படின்னு சொல்றதை விட தெரியாத மூலிகை தெரியாத ரகசியம், இல்லை தெரிஞ்ச மூலிகை தெரியாத ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூலிகை நம்ம பயன்படுத்துகிறோம். வள்ளலார் மகான் ஏழை மக்களுக்கும் ஒரு காயகல்பம் மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இந்த மூலிகையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த மூலிகை உடம்புல இருக்கிற எல்லா நோயை குணமாக்குனா நம்ப போக முடியும், நம்பி தாங்க ஆகணும். அது என்ன மூலிகைன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. தம்பி, இதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அது எப்படி பயன்படுத்தினா இந்த மருத்துவ பயன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கின்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மூலிகை பற்றின முழு தகவலும் பார்க்கலாம், மூலிகை பார்க்கலாம் வாங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி இதுதான். இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், கீழேருந்து மேலே வரையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெள்ளையாக, அதனுடைய வேரும் வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணியில் ஒரு சில வகைகள் இருக்குது. நீங்கள் நம்பி வேறு கரிசலாங்கண்ணியை பிடுங்கி தேய்ச்சிட வேண்டாம். இதை நல்லா கசக்கி தேய்ச்சிங்கன்னா கை வந்து உங்களுக்கு கருப்பு கலராக மாறும். முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருமை நிறத்தில் எந்த சாறு வருதோ அந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது அண்டத்தையும் பிண்டத்தையும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டத்தையும் பிண்டத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ள எனர்ஜியெல்லாம் பிண்டத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ள நன்மையான விஷயங்கள்லாம் நம்ம பிண்டத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. பிண்டன்றது உடம்பு. அதாவது அண்டத்தையும் பிண்டத்தையும் பூமியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு மகா வல்லமை சார்ந்த, அதாவது வல்லமை படைத்த ஒரு மூலிகை தான் மகா சக்தி வாய்ந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை. இதனுடைய பூவுகள் பாருங்கள், வெள்ளை நிறத்தில் இருக்கா. இதுதான் அடையாளம், கண்டுபிடிச்சிக்கோங்க. இது பச்சையாக நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிடும்போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும், சளி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும், அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும். இதில் ஒரு முள் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலை, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்டுலெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் கழுவி சமைச்சு சாப்பிடுங்க. பிரச்சனை இருக்கோ இல்லையோ தினமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேளை உணவுலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 இலையாவது சாப்பிட்டு பழகுங்க. கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். அது ஒரு 4 மண்டலம் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் வராமல் பார்த்துக்கும். தலைமுடியை நல்லா கருமையாக்கும். உச்சந்தல்ல உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து வகையான கெட்ட கொழுப்பு எந்த இடத்துல எவ்வளோ அடைச்சிருந்தாலும் சரி மெல்ல மெல்ல கரைக்கும். பைல்ஸ் வராது. சிறுகுடல் பெருங்குடல் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். வெரிகோஸ் வெயினை சரி பண்ணும். ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணும். இது 4448 வியாதிக்கும் வள்ளலார் மகான் சொன்ன அற்புதமான மூலிகை. இது யாருமே மறுக்கவும் முடியாது. இதுக்கான ஃபார்முலாவும் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ இது உங்களுக்கு கசக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். இது எப்படி கசக்குனாக்க பச்சை தான் இருக்குது. இதை கசக்கி காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கையை காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கசக்கணும், இப்படி நல்லா கசக்கணும். இப்படி கசக்குனாக்க பாருங்கள் பச்சை தானே இருக்குது. இப்படி கசிட்டோம், பச்சை தானே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் கை. பச்சையாக இருக்குல்ல. இப்போ இதை அப்படியே பேசிட்டு நம்ம கண்ணாடிக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நக்கிக்கிறேங்க. ஏன்னா கல்லீரல் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போது இந்த மூலிகையை வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகையை கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க, அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை இப்படி உடைச்சி தினமும் ஒரு கைப்பிடி காலை மாலை
கூட்டாவோ துவையலாவோ சாம்பாராவோ செஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் லிவர் சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் சி, கல்லீரல் வீங்கிருக்கு, இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய வல்லமை படைத்தது தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது யாருமே மறுக்க முடியாது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி இப்படி இருக்கு சொன்னா, கீழே நல்லியை என்ன பண்ணுங்க, அப்படியே இருங்க. இங்கே கீழே நல்லி இருக்கு, பாருங்க, இங்கே தான் இருக்கு. அப்படியே நான் பறிச்சு காமிக்கிறேன். இது கீழே நல்லி, இங்கே பாருங்க, இது கீழே நல்லி. இப்படி சமூலமாக எடுத்துக்கணும். ஏன்னா இயற்கை வந்து அங்கங்கே மூலிகை கொடுத்துருக்கு. அதனால தான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். இது கீழ்வாய் நல்லி. கீழே பார்த்தீங்கன்னா இலைக்கு கீழே சின்ன சா நெல்லிக்காய் மாதிரி இருக்கு பாருங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து கீழ்வாய் நெல்லின்னு வச்சாங்க. இந்த கீழே நெல்லி நல்லா குளிர்ச்சி தன்மை உடையது. கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க இது காலையில் சமூலமாக அதனுடைய வேர், இலை, தண்டு, காய் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து முழுங்கிட்டு மோர் சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வேலை செய்யும். இதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க சோத்து கத்தாழை இருக்குல்ல, அந்த சோத்து கத்தாழை புடுங்கினீங்கன்னா ஊதாம் பைப்பு போல புல்லாங்குழல் போல அது வேர் போகும். அந்த வேரை வந்து ஒரு 1.5 அடி ஜானுக்கு வெட்டி எடுத்துட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி கட்ட இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி சீரகம் போட்டு மஞ்சள் போட்டு உப்பு போடாமல் நல்லா கொதிக்க வச்சு 2 டம்ளராக சொல்கிற வரை வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு 1 டம்ளர் மட்டும் வடிகட்டி, இது எப்படிப்பட்ட கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஒரு அடிஷ்னலாக தகவல். 1 டம்ளர் வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். சாயந்தரம் 1 டம்ளர் வெறும் வயிற்றுல குடிக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 3 நாள் குடிச்சின்னா எப்படிப்பட்ட கல்லீரல் சிவியரான பிரச்சனை இருந்தாலும், படுத்து படிக்கா இருக்காங்க, வயிறு வீங்கிக்குச்சு, நெஞ்சில் தண்ணி கொத்துக்குச்சு, அதாவது நுரையில் தண்ணி கொத்துக்குச்சு, ஊசி போட்டு செரிஞ்ச மூலமாக எடுத்தோம், சாப்பிடவே முடியல, ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டேன், வாமிட்டு வர்றவங்களுக்கு, இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் மருத்துவ, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மருத்துவர்கள் கொடுக்குற ஆலோசனைகள், மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு இப்போ நான் சொன்ன இந்த அளவில் ஒரு டம்ளர் முடிஞ்ச 1/2 டம்ளர் குடிக்க முன்னே குடிச்சு அதாவது அவங்களை குடிக்க சொல்லுங்க. ஒரு 3 நாளில் 1/2 இட்லி கூட சாப்பிட முடியாதவர் 2 இட்லி சாப்பிடுவார். அவ்வளோ அந்த கல்லீரல் பாதிப்பை சரி பண்ணும். இது சோத்து கத்தாழையோட வேறு. அதோடு சேர்த்து அவங்களுக்கு இந்த கீழே நெல்லி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் மருந்தெல்லாம் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் செய்யும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும். சரிங்களா? ஹெப்படைட்டிஸ் பி இருக்குதுனாக்கா ஆமணக்கு இலை, முத்துக்கொட்டை இலை, முத்து இலைன்னு சொல்லுவாங்களா, அது இது மாதிரி ஒரு இலையை, உச்சந்தாழ இலையை எடுத்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒன்று வரும், 4 பக்கம் இருக்கும். அதை அரைச்சி தினமும் ஒரு 21 நாள் மோரில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெறும் வயிற்றுல ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வைரல் லோடு குறையதை கண் கூட பார்க்கலாம். இதெல்லாம் கூடுதலான தகவல். இப்போது நான் விஷயத்துக்கு வந்துடுறேங்க. 4448 வியாதிக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நீங்கள் தினமும் உபயோகப்படுத்திட்டு வரும்போது ஒரு சில மண்டலங்களில் உங்கள் அனைத்து வகையான பிரச்சனைகளும் மெல்ல சரியாகும். கூட்டு மருந்துகள் ஒரு சில இது மாதிரி மருந்துகளெல்லாம் சேரும். மருத்துவ ஆலோசனைப்படி எடுங்க. இல்லைனா பக்கத்தில் சித்தா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குல்ல, இதை நான் உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்டு காமிப்பேன். இப்போது வெயில் அதிகமாக இருக்குது, எனக்கு உடல் குளிர்ச்சி தேவை. இன்னும் இதில் நல்ல நன்மைகள் இருக்குது. எது? கீழே நிலையில் இது கல்லீரல் பிரச்சனை சரி பண்ணும், அல்சர் சம்மந்தமான பிரச்சனை சரி பண்ணும், குடல் பிரச்சனைகளை சரி பண்ணும், நரம்பு பிரச்சனைகளை சரி பண்ணும், மனநிலைமையை சரி பண்ணும், நல்லா தூக்கம் வரும். இப்படி நிறைய பிரச்சனைகள், அப்புறமா பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி பண்ணிவிடும். இவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணும். யூட்டை இன்ஃபெக்ஷன் சரி பண்ணும். இப்போ வெயில் அடிக்குது, எனக்கு கூலிங் தேவை, இதை எடுத்துக்கிறேன். இது எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக ஷூட்டிங், நிறைய மூலிகைகளை தேட போகிறேன். அது கல்லீரல் நல்லா பலமாக இருந்தால் தான் உடம்பு பலமாக இருக்கும். அதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதை சாப்பிட்றது இங்கே பாருங்கள், நல்லா கொழுந்தாக இருக்குது, பூவோடு இருக்குது. இதை நான் அப்படியே சாப்பிட்றேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோற்பு சுவையாக கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும். இது ஆல்ரெடி சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். இது துவர்ப்பு சுவையாக இருக்கும். இது ரெண்டுமே எனக்கு எனர்ஜியாக தரும். இப்போ நான் கையை பாருங்கள், ப்ளூ கலராக லைட்டாக கருப்பு மாதிரி இருக்கா. இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி, ஒரிஜினல் வெள்ளை கரிசலாங்கண்ணியை கசக்கணிங்கன்னா வரும். தலைமுடிக்கு அவ்வளோ நல்லது. இது போல இயற்கையாக சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராதுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.